கலாவதியின் வாழ்க்கையை மாற்றிய சித்திரகுப்த நோன்பு பற்றி தெரியுமா? பல காலங்களுக்கு முன்பு முக்திபுரி என்ற அழகிய ஊரில் கலாவதி என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் இயற்கையை நேசிப்பவள். ஒருநாள் தன் தோழிகளுடன் காட்டின் அழகை காணச் சென்றாள். அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய கோயில் இருந்தது. அங்கு சில தேவகன்னியர்கள் அமைதியாக பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி சித்திரகுப்த நாயனாரின் கதையை பக்தியுடன் வாசித்துக் கொண்டிருந்தாள். இதைக் கண்ட கலாவதி ஆச்சரியத்துடன் வெளியில் நின்று காத்திருந்தாள். பூஜை முடிந்ததும் தேவகன்னியர்கள் வெளியே வந்தனர். கலாவதி பணிவுடன் கேட்டாள், தேவிகளே, நீங்கள் யாரை வழிபட்டீர்கள்? இந்த பூஜையின் அர்த்தம் என்ன? அதில் ஒருத்தி மெதுவாக பேசினாள். பெண்ணே, இன்று சித்ரா பௌர்ணமி. இது சித்திரகுப்தரின் நாள். இந்த நாளில் அவரின் கதையை கேட்டு விரதமிருந்து பூஜை செய்தால் வாழ்க்கையில் செல்வமும் நல்ல குடும்ப வாழ்வும் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல கணவன், நல்ல குழந்தைகள் கிடைக்கும். ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இனிமையான இல்லறமும் வாய்க்கும் என்றாள். இதை கேட்ட கலாவதி மகிழ்ச்சியடைந்து, இந்த நோன்பை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கும் கற்றுத்தருங்கள் என்று கேட்டாள். தேவகன்னியும் அன்புடன் அந்த முறைகளை அவளுக்கு கற்றுத்தந்தாள். அந்த நாள் முதல் கலாவதி சித்திரபுத்திர நயனார் நோன்பை முறையாக கடைபிடித்தாள். அதன் பலனாக ஆகமபுரியின் அரசன் வீரசேனனின் மனைவியாகும் பலனை பெற்றாள். சித்திரகுப்த நயனார் நோன்பு கடைபிடித்தால்தான் தனக்கு செல்வச் செழிப்பும் புகழும் மிக்க வாழ்வு கிடைத்தது என கருதி அந்த நோன்பை உலகம் முழுவதும் பரப்பினாள் கலாவதி. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்று சித்திரகுப்தரின் படத்திற்கு முன் பேனா, காகிதம் முதலியவற்றை வைத்து மலர்களால் பூஜித்து வணங்கலாம். பானகம், நீர்மோர் போன்றவற்றை நிவேதனமாக படைத்து மனமாற வேண்டிக் கொள்ளலாம். பண்டை தமிழகத்தில் சித்திரபுத்திர நயனார் நோன்பு மிக பிரபலமான ஒன்று. அன்று விரதமிருந்து கோயில் சென்று அங்கே கூட்டமாகவோ தனியாவோ அமர்ந்து இவரது கதையை படிப்பார்கள். அவ்வாறு செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலம் குறையும், உடல் நலம் சீராக இருக்கும், புண்ணியம் கூடும், வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.